திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே போலி ஆதார் அட்டையை பயன்படுத்தி பனியன் நிறுவனத்தில் தங்கி வேலை பார்த்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த 26 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்போம். சதீஷ்குமார், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அதிக அளவில் வங்கதேச போலி ஆதார் அட்டையாளத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தங்கி பல்வேறு பணியின் நிறுவனங்களை பணியாற்றி வருவதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில கியூ பிரான்ச் காவல்துறையினர் மற்றும் திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளரின் சிறப்பு தனிப்படை போலீசார் மாவட்டம் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில நேற்று இரவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே டிகேடி மில் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் உரிய ஆவணங்களின்றி வங்கதேசத்தினர் தங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில போலி அடையாள அட்டை பயன்படுத்தி 26 வங்கதேசத்தினர் நிறுவனத்தில் தங்கி பணிபுரிந்து தெரிய வந்தது. அவர்களை கைது செய்து பல்லடம் காவல் நிலையம் அழைத்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வங்கதேசத்தை சேர்ந்த அவர்களது விவரம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில போலி ஆதார் அடையாள அட்டை வழங்கிய ஏஜென்ட் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை 26 பேர் கைது செய்த நிலையில மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.